தமிழ்நாடு அரசு வந்து டெல்லி பிரதிநிதியாக கர்நாடக பிரதிநிதி வந்து நியமிச்சிருக்கேன். அதை பத்தி உங்களுடைய கருத்து? முதல் அறிக்கையை நான் தான் கொடுத்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் அறிக்கையை அதை பத்தி நான் தான் கொடுத்திருக்கேன். வெங்கட நாராயணா அப்படிங்கிறவர் வந்துங்க கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளோ பேரு அதை பற்றி அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அறிஞர்கள், சீனியர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலே. அப்படி இருக்கும்போது கர்நாடகாவை வந்து தன்னுடைய இருப்பிடமாக கொண்ட ஒருவருக்கு, புதியவருக்கு, அனுபவம் இல்லாதவருக்கு மிக முக்கியமான துறை அது சாதாரண கிடையாது. இன்னைக்கு மேகதாது அணை டேம் கட்டுறது, அதனால அவருக்கு போய் ஏன் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத முதல் அறிக்கை நான் தான் கொடுத்தேன். நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் மறுபரிசீலனை செய்து அவரை அறிவித்ததை திரும்ப பெற்று தமிழ்நாட்டிலேயே அதை பற்றி மிக சிறந்த முறையில அதை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து தமிழ்நாடை காக்க வேண்டியது இந்த அரசின் கடமை. அதுக்கு நிச்சயமாக தேமுதிக வந்து உறுதியாக முதல்வர் கவனத்துக்கும் அரசு கவனத்துக்கும் அதை நம்ம கொண்டு செல்வோம். மாற்று மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு தருவது, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நம்ம கேட்கணும். தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வாங்கினது ஒரு நாளா இந்த இது மட்டும் ஹாட் டாபிக் இருக்கு. தமிழ்நாட்டுல 100 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி. ஆமாங்க. அதை பத்தி இல்ல. தனியார் பள்ளிகள் வந்து அந்த தமிழ்நாடு அரசு அறிவிச்சாங்க. பள்ளிக்கல்வித்துறை அறிவிச்சதுல தனியார் ஒவ்வொரு பள்ளிகளும் இவ்வளவு வாங்குறோம்னு. ஆனா எந்த ஸ்கூல் அதை கடைப்பிடிக்கல. நாட் ஓன்லி ஸ்கூல்ஸ், ஒரு துறையிலையும் நம்ம எடுத்துக்கிட்டா பல்வேறு ஊழல்கள் இருப்பதாக பல ஆண்டுகளாக பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. இப்போ ஒரு புது அரசு வந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வருவோம், அது வெளிப்படையான ஆட்சியை தருவோம். அதே போல எந்த ஒரு டெண்டர் ஆகட்டும் எதுவா இருந்தாலும் கமிஷன் இல்லாம நேரடியாக மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுப்போம் என்று சொல்றாங்க. இப்ப வந்து 50 நாள் ஆயிருக்கு, பார்ப்போம் இவங்க எப்படி ஆட்சி நடத்துறாங்க, இனி வருங்காலங்கள் எப்படி இருக்க போகுது. உண்மையிலேயே அவங்க கொடுத்த அந்த வாக்குறுதிகள் படி லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி நடக்க போகிறதா இல்லையா என்பதை கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி அவங்க சொன்னதுக்கு மாறாக ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை முதலில் எதிர்ப்பவர்கள் தேமுதிகவாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கேப்டனை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலேயே முதல் முறை லஞ்சம் ஊழல் இல்லாத நேரான மக்கள் ஆட்சியை கொண்டு வருவேன் சொன்ன கேப்டன் தான். அதனால நிச்சயம் மக்களுக்கான ஆட்சியா இருக்கணும். இப்ப நான் விருதாச்சலம் தொகுதியில ஒரு எம்எல்ஏவா வந்திருக்கேன்னா 100% என்னுடைய பங்களிப்பு, என்னுடைய வேலைகள் மக்களுக்கானதா இருக்கணும். அதுல மாற்று கருத்திலே அது மாதிரி எல்லாருமே செய்யணும். லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மை ஆட்சி வரணும்னு நான் கேட்டேன்.